எல்லா UI பத்தியும் போட்டுட்டே இருக்கீங்களே, நம்ம FunTouch OS பத்தி எப்போ போடுவீங்க நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. அதுக்கு ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் நம்ம கிட்ட வந்துருச்சு, IQOO 13. இதுல FunTouch OS 15மே இருக்கு. இதுல இருக்கக்கூடிய டாப் ஃபீச்சர்ஸ் பாருங்க. IQOO 13ல அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல நமக்கு FunTouch OS வந்துருது. அண்ட் இதுல அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 OS அப்டேட், 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வருது. சரி, பழைய OSக்கும் இதுக்கும் என்னடா வித்தியாசம்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கு, கஸ்டமைசேஷன் நிறைய பண்ண முடியும், அண்ட் AI ஃபீச்சர்ஸும் வந்திருக்குன்னு சொல்றாங்க. பார்த்துடுவோமா? மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு நம்பர் 1 பொசிஷன்ல நான் வைப்பேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டுக்கு தனியாக கதறிட்டே இருந்தோம், எதுக்குப்பா இந்த ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழியா இதில் அது எதுவுமே கிடையாது, கிளீனாக இருக்கு. வால்பேப்பர்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு லைவ் வால்பேப்பர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் வால்பேப்பர்ஸ்ல நிறைய விதமான புது இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் குறிப்பா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலையுமே ஒரு சில எக்ஸ்ட்ரா ஸ்டைல்ஸோட இருக்கு. அண்ட் புது ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் பார்க்கறதுக்கு இதுவோ இல்லை இதுவோ எப்படி இருக்கு. ஒருவேளை நீங்க தீம்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த புது தீம்ஸையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் பர்சனலைஸ் பண்ற விதமாக நீங்க கேலரியில் இருக்கக்கூடிய வீடியோவை கூட உங்களுக்கு லைவ் வால்பேப்பரா வைக்கணும் அப்படின்னா நீங்க அதையுமே வச்சுக்க முடியும். ஆனா என்னன்னா 10 செகண்ட் மட்டும் தான் வைக்க முடியும். அண்ட் உங்களுடைய கால்ஸ் இன்னும் பர்சனலைஸ் ஆகிறதுக்கு நீங்க கால் பேக்ரவுண்டையும் வந்து மாத்திக்கலாம். அதுல 5 கால் பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்க கேலரியில இருந்து உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸை நீங்க செலக்ட் பண்ணியும் வச்சுக்க முடியும். ஐகான்ஸை மினிமலைஸ் பண்றதுக்கும் இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க அதையுமே வந்து மாத்திக்கலாம். சேஞ்சஸ் மினிமலா இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் குறிப்பாக நீங்க ரவுண்டட் கார்னர்ஸ் அந்த ஐகான்ஸை மாத்துறதுக்கு உங்களுக்கு 3 ஸ்டெப் இருக்கு. ஒன்று ஃபுல் ரவுண்டா, இல்ல ஃபுல்லா ஸ்கொயர் மாதிரி வரணுமா, இல்ல நடுவில் வச்சீங்கன்னா இது பார்க்கறதுக்கு செம கூலா. ஐகானுடைய சைஸையும் நீங்க இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஐகானுடைய நேமை நீங்க ஹைட் பண்ணனாலும் நீங்க ஹைட் பண்ணிக்கலாம். பட் ஹைட் பண்ணதுக்கு அப்புறமாக ஒருவேளை இது எந்த ஆப்னு தெரியலையேன்னு சொல்லி யோசிக்கும் போது திரும்ப வந்து செட்டிங்ஸ்ல மாற்றணும்னு கிடையாது. நீங்க அங்கேயே இந்த கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நேம் வரும், பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது பர்சனலி ப்ராக்டிக்கலாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஹோம் ஸ்க்ரீனில் கிளாக் அதிகமாக நீங்கள் வைப்பீங்க அப்படின்னா கிளாக் விஜெட்ஸ்லையுமே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு பர்சனலி இது பிடிச்சிருந்தது, உங்களுக்கு இது பிடிச்சது. அண்ட் IQOO ஃபேன்ஸ் எதிர்பார்க்கக்கூடியது அந்த கேமிங் மோடு தான். இதில் அல்ட்ரா கேமிங் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த புது UIல சில என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது ரெஃப்ரெஷ் ரேட்டையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணி முடியுது. ஸ்டாண்டர்டும் வச்சிருக்காங்க, ஹையும் வச்சிருக்காங்க. நம்மளும் மாற்றிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஸ்மார்ட் ஸ்விட்சுமே இருக்கு. டிபெண்டிங் ஆன் தி கேம் அதுவே மாற மாதிரியே கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ரெண்டாவது நெட்வொர்க் ஸ்விட்ச் ஆப்ஷனுமே இருக்கு. ஒருவேளை நீங்க வந்து வைஃபைல இருந்து நெட்வொர்க்குக்கும் இங்கிருந்து மாற்றணும்னு நினைச்சா கூட நீங்க அங்கேயே வந்து கண்ட்ரோலும் வந்து பண்ணிக்க முடியுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டச் சாம்பிளிங் ரேட்டையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் கேம் ஃப்ரேம் இன்டர்போலேஷனை வச்சு நீங்க எனேபிள் பண்ணி கேம் விளையாடும் போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ஹான்ஸ் ஆகுது. அது எப்படா பார்க்கறது செய்யறதுன்னும் போது இந்த FPS மீட்டர் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததுனாலே நாங்கள் இதில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொண்டு வந்ததை சும்மா பேச்சுக்கு வந்து ஓகே நாங்களும் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கன்ற மாதிரி இல்லாம அது அக்யூரேட்டா ஒர்க் ஆகுது. ஏன்னா நாங்கள் BGM விளையாடும் போது வெவ்வேறு செட்டிங்ஸ்லையும் போட்டு விளையாடி பார்த்தோம். எல்லா டைமுமே அக்யூரேட்டா இந்த FPS மீட்டர்ல வந்து காமிக்குது. அண்ட் இந்த எல்லா செட்டிங்ஸும் ஆன் பண்ணிட்டு நம்ம கேம் விளையாடும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த அளவுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ரேட்ல இருந்து FPS இருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு அந்த ஒரு ஃபுல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்றதையுமே நீங்க இங்க வந்து பார்க்க முடியும். அடுத்தது AI ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா AI போட்டோ என்ஹான்ஸ். ஸோ நம்ம நார்மலா எடுக்கக்கூடிய போட்டோஸ் இந்த மாதிரி இருக்குன்ற பட்சத்தில் போய் கண்ட எடிட்லாம் வந்து பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. கொஞ்சமா அதோடைய கலர்ஸா இருக்கட்டும், சேச்சுரேஷனா இருக்கட்டும், கான்ட்ராஸ்டா இருக்கட்டும், ஒயிட் பேலன்ஸ்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போட்டோவா கொடுக்கும். இல்ல நீங்க எடுத்த போட்டோலயே உங்ககிட்ட இருக்கக்கூடிய போட்டோல இருந்து ஏதாச்சும் நீங்க டெக்ஸ்ட் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுவுமே உங்களால செஞ்சுக்க முடியும். இன்ஸ்டன்ட் கட் அவுட் ஆப்ஷனுமே இருக்கு. உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க அப்படி அழகா செலக்ட் பண்ணி வேணும்ன்றது அப்படி எடுத்துக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், சேவும் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தே அந்த சர்க்கிள் டு சர்ச் இதுலயும் கொண்டு வந்துட்டாங்க. எஸ், உங்களுக்கு வேணுன்ற இடத்துல வேணுன்ற மாதிரி நீங்க கிளிக் பண்ணுங்க, சர்க்கிள் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயமும் வந்துருச்சு. அண்ட் கூடவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து இருக்கு. ஸ்கிரீன்ல இருக்கக்கூடியதை நீங்க ஒரே கிளிக்ல வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி படிச்சுக்க முடியும். கூகுள் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுது, பட் ஒரு சின்ன ஷார்ட். கால் பேசும்போது AI டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் வந்து வச்சிருக்காங்க. சப்போர்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ்ல பேசும்போது யாராச்சும் வந்து அதே நம்மளுக்கு ஒரு பேர்ல வந்து ஒரு பாஸ்போர்ட் வந்துருக்கும், அந்த பேர்ல நம்ம வந்து ஒரு லைசன்ஸ் கொடுக்குறோம், உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஹிந்தியில பேசினாங்கன்னா அதை நம்ம கேட்டு நம்ம தமிழ்ல பதில் சொல்லிக்கலாம். தமிழ் இன்னும் வரல, இங்கிலீஷ் சொல்லிக்கலாம். இப்போ லைவ் டிரான்ஸ்கிரைப் மூலியமாக உங்களுக்கு 80க்கும் மேற்பட்ட மொழிகளில் நம்ம பேச அப்படியே வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 9 மொழிகள் வந்து ஆஃப்லைன்லையுமே அவைலபிள் இருக்கு. இவ்வளோ கொடுத்துட்டோம், AI நோட்ஸை கொடுக்க மாட்டோமான்னு சொல்லி AI வந்து நோட்ஸ்லேயே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்னடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AI கிரியேஷன்ஸ்குள்ள ஸ்மார்ட் லேஅவுட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இல்லை சம்மரைஸ் பண்ணணும்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா டு டூஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் அது வேணும்னா அதையுமே வந்து கொடுத்துக்கலாம். இல்லை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா அந்த டிரான்ஸ்லேட்கான ஆப்ஷனுமே இதுக்குள்ளேயே இருக்கு. இந்த புது OS வேகமாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் ஆப்ஸை ஓப்பன் க்ளோஸ் இதெல்லாம் வந்து மாற்றி வந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி அதில் ஸ்மார்ட் ஷெட்யூலிங் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் மூலியமாக உங்களுக்கு ஃபோர் கிரவுண்டில் ரன் ஆகக்கூடிய ப்ராசஸ் மட்டும்
மட்டும் ஹையர் அலோகேஷன்ஸ் கொடுத்து உங்களுக்கு பெட்டர் ப்ராசஸிங் வந்து பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால ஓப்பன் பண்ணுறது ஸ்விட்ச் பண்ணுறதுலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் இருக்கும், வேகமாகவும் இருக்கும். அண்ட் கூடவே மெமரி என்ஹான்ஸ்மெண்ட்டும் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு இடத்துல தேவையில்லாத மெமரிஸ் ஏதாச்சும் வந்து அதிகமாக ஆக்குபை பண்ணிட்டு இருக்குன்ற பட்சத்தில் அந்த ஆப்புடைய பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்குன்றத அனாலிசிஸ் பண்ணி அதை கம்ப்ரஸ் பண்ணுறதன் மூலியமாக தேவையான இடத்துக்கு அந்த மெமரியை யூட்டிலைஸ் பண்ண முடியுது அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் கன்சிஸ்டன்டான இந்த மாதிரி ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வர்றதுக்காக கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட ஆய்வுகள் எல்லாம் உட்படுத்தி எந்தெந்த மாதிரி டச் பண்ணுவாங்க, எப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்கன்றத பொறுத்து தான் நாங்கள் இந்த ஸ்மூத்னஸை கொண்டு வந்துருக்கோம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஓவரால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ண கொஞ்ச நேரத்தில் இந்த கஸ்டமைசேஷனை வச்சு இல்லை இந்த ஸ்மூத்னஸை வச்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அண்ட் இந்த ப்ளோட்வேர்ஸ்லாம் இல்லாமல் இப்போதைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது ஓகேப்பா, ஓரளவுக்கு இப்போயாச்சும் ஒரு நல்ல ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி ஐக்கூ ஸ்மார்ட் ஃபோனை வாங்கணும்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு இப்போ இந்த யூஐ இந்த ஓஎஸை வந்து பார்க்கும்போது பரவாயில்லையே, இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் தோணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இதுக்கு மேலே டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்குன்னா தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக கொண்டு வரேன்.